நாளா ஒரு ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாவே அந்த மீம்ஸ் வச்சிருந்துச்சு. ஒரு அதாவது லேடி கேரக்டர் சாவுன்னா அம்மா சொன்னேனா அது நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிரேக் பண்ணிட்டேன். ஆமா அது நீ மறந்து இல்ல. Thank you. அது வந்து பர்பஸா இத நான் உடைக்கனே பண்றேன்டான்னு ஆமா பண்ணதா. ஆமா எக்ஸாக்ட்லி. ஏய் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது சாவர கேரக்டர் தான் நான் பண்ணேன். ஐ டிட் மிக்ஸ் ஆஃப் படம் ஓகேவா. ஆனா எனக்கு என்னமோ எல்லா டைரக்டர்ஸும் என்ன ஒரு ரூம் போட்டு இந்த பொண்ணு சாவரதா ரிலீஸ் யூனிவர்ஸ் நடிச்சான்னு தெரியல அந்த மாதிரி ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கதை நல்லா இருந்தது, கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா அது ஈவன் 1 minute ரோலா இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஹீரோயினா தான் பண்ணுவேன், இதுவா தான் பண்ணுவேன். எனக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் டு பி லைக் அ வாட்டர், ஐ அம் an actor. ஸோ அந்த இதில் கிளியர்னா. ஆனால் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு ரன்னிங் ஜோக்கா ஃபன்னு எல்லாம் நானும் ஜாலியா கலாயெல்லாம் எடுத்துப்பெல்லாம் மேட்டர் இல்லை. பட் கதைக்கு நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சது. லைக் ஒரு டைரக்டர் சீரியஸா இந்த கதையில வந்து இந்த கேரக்டர் செத்தா எமோஷன் வேணும்னு இருக்கிற கேரக்டர்ஸ் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல ப்ரிடிக்டபிலிட்டி வந்துருச்சு. இவங்க வந்தா எதாவது நடக்கும். ஸோ அந்த மொமெண்ட் நடக்கும் போது இட் பிகேம் அ ஜோக். எனக்கு அந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட் செல்ஃபிஷ். நான் தான் அந்த மாதிரி நல்ல கதைகள் 2-3 நான் பண்ணாம போயிருக்கேன். எனக்கு இதை பண்ணணும், ஆனா நான் பண்ணேன்னா கதைக்கு இது நெகட்டிவ் ஆயிடும். அதனால நான் பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு. நான் பண்ண வேணாம், நான் பண்ண கதைக்கு நெகட்டிவா ஆயிடும் சொல்லிட்டு நான் பண்ணாம அது அந்த மாதிரி நல்ல கதைகள்லாம் 2-3 என்னை விட்டு கைவிட்டு போயிருக்கு. நான் சொல்லி போயிருக்கு. எனக்கு நான் விட்டா பண்ணிருப்பேன். யூ நோ ஹவ் ஐ லவ் குட் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அதுக்காக கொஞ்சம் கான்சியஸா இருந்தேன். பட் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. பாப்போம். நெவர் சே நெவர்.